திமுக தலைவர் கருணாநிதியை விமர்சித்தது தொடர்பாக விளக்கம் கேட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அளித்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி சென்னை பிரச்சாரத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக தலைவர் கருணாநிதி குறித்து விமர்சனம் செய்ததாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணிக்குள் விளக்கம் அளிக்க அந்த நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் இதுகுறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே கோபால்சாமி வைகோ என்ற நபருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதால் வைகோவாகிய தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நீங்க இந்த லெட்டர்ல என்ன அனுப்பிருக்கீங்க? கோபால்சாமி வைகோ. மிஸ்டர் ராஜேஷ் லக்கானி என் பெயரை வைகோ என்று கெசட்டில் மாற்றியது 97ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு வைகோ என்ற பெயரில் தான் நான் 98இல் எம்பியா நின்று ஜெயிச்சிருக்கேன், 99இல் எம்பியா நின்று ஜெயிச்சிருக்கேன், 2006இல் அதே பெயரில் போட்டியிட்டு தோற்றிருக்கிறேன், 2011இல் அதே பெயரில் போட்டியிட்டு தோற்றிருக்கிறேன். 4 எலெக்ஷன் நின்றிருக்கேன் வைகோங்கிற பேர்ல. கெசட்ல மாற்றி 97ல மாற்றியாச்சு. இது கூட தெரிந்து கொள்ளாமல் கோபால்சாமி வைகோடு எடுக்கிறீங்களே, கோபால்சாமி வைகோங்கிற நபர் நான் அல்ல.